இந்த ஏரியாவில் தேவனுடைய மகிமைகள் வெளிப்படட்டும், தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படட்டும். பிரசங்கம் கேட்பது மார்க் போடுவதற்காக அல்ல, நம்மை மாற்றிக்கொள்வதற்காக. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மீண்டும் அந்த வார்த்தையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிரசங்கம் கேட்பது மார்க் போடுவதற்காக அல்ல, தங்களை மாற்றிக்கொள்வதற்காக. செண்பகிராமன் புதூர் என்கிற இடத்துக்கு ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பிரசங்கிக்க வந்திருந்த போது, ஒரு பிரசங்கத்தை முடித்தவுடன் ஒரு போதகரின் மகன் என்னை தனியாக அழைத்து கொண்டு போனார். அவர் சொன்னார், எவன் பிரசங்கத்தை நான் கேட்க மாட்டேன் பாஸ்டர், மார்க் போடுவேன், எதையாவது குறை சொல்லிட்டே உட்காந்துருப்பேன். ஒரு மைதான கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு பந்தலுக்கு கீழே உட்காந்துருந்தேன். ஒரு போக்கஸ் லைட்டுக்கு கீழே உட்காந்துருந்த என்ன நேராக ஒரு கரம் மீட்டி அந்த பிரசங்கியார் சொன்னார், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான்னாரு. அன்னையிலிருந்து யார் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணாலும் அது அவமதிக்கப்படுறதே இல்லை. தெசலோனிக்கே பட்டணத்தார போல அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட போது அது மனுஷர் வார்த்தையாய் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகவே திருவசனங்கள் யார் பிரசங்கிக்கப்படுகிறார் என்பது அர்த்தம் அல்ல, அது யாருடைய வார்த்தை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆவில நிரம்பி ஆராதியுங்கள். பாட்டுக்கே வாங்க, உங்க பாட்டுக்கு வராதிங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்த அளவு பாட்டுக்கே வாங்க. நான் 6:30 ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நல்லா வந்து இங்க பாடல் தான் மிக முக்கியமான ஒன்று. பாடல் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒன்று. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆயத்தப்படுத்தும் போதே பாடலுக்கு வந்து நல்ல தெரிந்த பாடல்களை நல்ல கைத்தட்டி பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்கள் பாடுங்கய்யா, மலையாள பாட்டு பாடுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா. ஆகவே உங்களை தமிழ் பாட்டு பாடும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிற ஐயா. இதெல்லாம் தமிழ் மக்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தமிழில் பாட்டு 247 எழுத்துக்கள் கொண்ட தமிழுக்காக எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுவீங்களா? கொஞ்சம் பேர் சொல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரே ஹிந்தி படிக்க போகிறாங்க போல ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 247 இந்த தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு போயிருந்த போது ஒரு 45வது வருஷம் ஆண்டு விழாவில் பிரசங்கித்த போது தமிழில் நான் பிரசங்கம் பண்ண கன்னடத்தில் மொழிபெயர்த்தார்கள். ஒரு தாயார் வந்து சொன்னார்கள், தமிழில் பிரசங்கம் கேட்பது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்னைய நாட்டில் நம்முடைய மொழி எவ்வளவு பெரிய அற்புதமான ஒன்று. ஆமேன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நம்முடைய தமிழ் வேதாகமம் முதல் மொழிபெயர்க்கப்பட்டது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே நல்ல தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்த பாடல்களை பாடி தேவ நாமத்தை உயர்த்தும் போது அந்த மைதானத்தில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். உங்கள் சரீரங்களில் மறைந்து ஒளிந்து கிடக்கிற வியாதிகள் சுகமடையும், சிந்தைகள் சுகமடையும், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை விட்டு விலகி போகும். தேவனுடைய மகிமை உங்களை மூடும். நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த கூட்டங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நிச்சயமாக இந்த கூட்டங்கள் முடியும் போது ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள் ஏதாவது ஒரு கிரியைகளை ஆண்டவர் நிச்சயம் செய்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ தேவ பிரசன்னமும் அங்கே கூடி வரும். தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தம்முடைய பிரசன்னத்தை அவர் நிச்சயம் வெளிப்படுத்தாமல் போக மாட்டார். அவர் தம்முடைய பிரசன்னத்தை தாராளமாய் ஏராளமாய் நிச்சயம் ஊற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ரத்தின சுருக்கமாய் இந்த ராத்திரி சரியாய் 9 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, 9 மணிக்கு முடிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷார்ப்பா முடியும். என்னால் எந்த நேர கடத்துதல்களும் இருக்காது. சரியான நேரத்துக்கு முடிப்பேன். சொல்லப்பட்ட நேரத்தில் பிரசங்கம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் வேகமாய் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டு, ஆனால் இந்த 3 நாள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்கள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு அறிந்த நண்பர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் வர்றதே பெருசு பாஸ்டையா, இன்னொரு ஆளை கூட்டு வரதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கூட்டி கொண்டு வரலாம். மதுரையில் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றும்படி போயிருந்த போது மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த
அந்த பாஸ்டம்மா எனக்கு சாப்பாடு விளம்பின அந்த வாலிப பிள்ளையின் சாட்சியை கேட்க சொன்னாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் ஒரு சாய்பாபா பக்த பாஸ்டர், எனக்கு இயேசுநாதர்னா பிடிக்காது, ஆனால் என்னுடைய நண்பி ஒருத்தி நான் இந்த மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போகிறேன் வரியா அப்படின்னு கேட்டார். இங்கே பாரு, எனக்கு இந்த இயேசெல்லாம் பிடிக்காது, என்ன மதமெல்லாம் நீ மாற்றிடக்கூடாது, ஆனால் எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்றை மதிச்சு நான் வரேன் அப்படின்னு ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போனேன். பயங்கரமான டெக்கரேஷன் பண்ணி ஒரு முடியை மட்டும் தனியாக 2 பக்கம் சைடாக போட்டு பயங்கரமாக போயினா ஏதோ ஒரு நினச்சி போயிருக்க ஃபங்க்ஷன் நினச்சி அங்கே போன அந்த கூட்டத்தில் ஆவியானவரின் பிரசன்னம் வெளிப்பட அந்த பிள்ளை தொடப்பட பொத்தென்று கீழே விழுந்தாள். 1/2 மணி நேரம் கழித்து எந்திரிச்சா. என்னாச்சுன்னு தெரில, ஏதாச்சும் தெரில, ஆனால் ஏதோ எனக்குள்ள என்ன நடக்குது. அவள் எப்படிப்பட்டவள் என்றால் சினிமாவுக்கு நாடகத்துக்கு மிக அடிமையானவள். அவளால் விட முடியல. அவள் வீட்டில் இவ்வளவு ரிமோட்டுகள் குவிந்திருக்கும். காரணம் என்ன? ரிமோட்டை அழுத்தி 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 அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சி 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 எல்லா ரிமோட்டுகளும் வச்சு அவங்க அப்பா சொன்னாரா, உன்னைய பெற்றதுக்கு இந்த ரிமோட்டையாவது பெற்றுக்கலாமே, இப்படி இருக்குதே அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோ மோசமான ஒரு சினிமா பைத்தியக்காரி, நாடக பைத்தியக்காரி. ஸ்கூல் போயிட்டு வந்து காலேஜ் போயிட்டு வந்து பேக்கை தூக்கி போட்டு சினிமா நாடகம் தான் இருக்கிறா. இப்படி ஒரு தேவ தொடுதல் தொட அவளுக்குள்ள இந்த சினிமாவை குறித்து என்ன வரல, நாடகத்தை குறித்து என்ன வரல. வீட்டுக்கு போனா அன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு போனா ஆண்டவர் அவரை தொட ஆரம்பிச்சார். இன்னும் தேவனை அறிய வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. ஆலயத்துக்கு போனா தொடர்ந்து கர்த்தரை ஆராதிச்சா. அவங்க அப்பா கேட்டாரு, நம்ம வீட்டில் ரொம்ப நாளா இந்த நாடக சத்தம் சினிமா சத்தம் எல்லாம் கேட்காம இருக்க, எங்க உன் மக? அவ ஆலயத்துக்கு போற உனக்கு தெரியாதா? அவ ஆலயத்துக்கு போகிட்டு இருக்கட்டும், உனக்கு அறிவில்லையா? இயேசு கோயிலுக்கு போனா அவங்க கிறிஸ்தவன் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நம்ம ஜாதி ஜனம் என்ன நினைக்கிறது, போய் அவளை கூட்டிட்டு வா, இனிமே அனுப்பாத அப்படின்னு சொன்னாரு. கூட்டிட்டு வர போன இந்த அம்மா அன்னைக்கு ஆட்டுக்குட்டியை தொட்ட ஆண்டவர் ஆட்டையும் தொட்டுட்டாரு. ஏசு 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 கண்ணீரோட அந்த அம்மா நிக்குது. இது 2களும் சர்ச்சுக்கு போன உடனே இவருக்கு ரொம்ப ஒரு நாள் கூட்டிட்டு வரலான்னு போனாரு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு. உள்ள போய் உக்காந்தா அங்க உள்ள ஒரு தேவ பிரசன்னம் இது 2ஐயும் தொட்ட ஆண்டவர் அவரையும் தொட்டுட்டாரு. தொட்ட உடனே முழு குடும்பம் ஆண்டவர்கள் வந்துச்சு. ஊழியத்திற்கு படிச்சா ஒரு வேதாகம கல்லூரியில் 3 வருஷம் வேதாகம கல்லூரியில் படிச்சு ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாகி இன்னைக்கு ஒரு தேசத்தில் ஒரு ஊழியக்காரியா இருக்கிறா. தேவன் எவரையும் தொடுவார் அந்த இடத்துக்கு வரும்போது. ஆண்டவர் ஒரு மனுஷனையும் மதம் மாற்றுகிறவர்கள அவனுக்குள்ள காணப்பட்டிருக்கிற கழுசடைகளை நீக்கி போட்டு அவனை ஒரு மனுஷனாய் மாற்றுவதுதான் கிறிஸ்துவம். இத்தனை 2025 வருஷமாய் இந்த கிறிஸ்தவர்கள் செய்கிற ஊழிய மதம் மாற்றவில்லையா? மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற கழுசடைகள், காமங்கள், அசுத்தங்கள், சுய புணர்ச்சிகள், ஆண் புணர்ச்சிகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பாவத்தில் ஊறி கிடக்கிற மனிதனை இயேசு என்கிற ஒரு நாமம் அல்லாமல் அவனை விடுதலையாக்குவது இந்த தேசத்தில் வேற ஒரு நாமம் இல்லை என்பதற்காகத்தான் அடிச்சாலும் திட்டினாலும் கஷ்டப்பட்டாலும் எங்களை ஏதாவது திட்டினாலும் இந்த இயேசுவுக்காக இந்த ஊழியத்தை தைரியமாய் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவேதான் நாளைக்கு வரும்போதே அறிமுகமானவர்களை கூட்டிட்டு வாங்க. சபை பாஸ்டர்ஸும் சொல்லுங்க, ஐக்கிய கன்வென்ஷன் நடக்குது, கூட்டத்துக்கு போகுன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் போதே நிச்சயம் அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இந்த நாளின் செய்தி என்ன? ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களோடு பேசும்படி ஒரு செய்தி ஆண்டவர் தந்தார். வேகமாய் உங்களோடு கூட சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இப்படிப்பட்ட மிகுந்த சிரத்தையோடு இந்த கூட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த திருவெட்டார் கன்வென்ஷன் ஐக்கிய குழு எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றியோடு துதிக்கிறேன். அவங்க தேவைகள் எல்லாம் இந்த 3வது நாள் கூட்டத்தில் சந்திக்கப்படட்டும். உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவினால் இந்த கூட்டங்களுக்கு தாராளமாக ஏராளமாய் கொடுக்கலாம். நிச்சயம் உங்கள் பணங்கள் இந்த ஊழியம் செய்ய அது உதவியாக இருக்கும். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வேதாகமத்தை வேகமாய் நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை வேகமாய் எடுக்க போகிறோம். 1வது அதிகாரம் அதனுடைய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு வசனத்தை தான் ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களோடு பேசும்படி என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை ஆண்டவர் வைத்தார். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க.
ஆமென். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி எங்களோடு பேசும். உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்ற வசனத்தின்படி நான் அல்ல, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனே மங்களகரமான உத்தரவை ஆண்டவர் அருளி செய்வீராக. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ரைட். நாகும் நினிவேவுக்கு அனுப்பப்படுகிற இரண்டாவது தீர்க்கதரிசி, செகண்ட் ப்ராப்பர்ட். முதலாவது யோனா அனுப்பப்பட்டார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு, யோனாவினுடைய காலத்திற்கு பிறகு 100 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அந்த நினிவேவுக்கு இந்த நாகும் தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். என்ன காரணம்? அவர்கள் ஒரு முறை அறிவிக்கப்பட்ட போது மனம் திரும்பினார்கள், ஆண்டவரிடம் திரும்ப வந்தார்கள். ஆனால் காலங்கள் சூழ்நிலைகள் மாற மாற அவர்கள் மீண்டும் பாவத்திற்குள்ளாய் மாறி போனார்கள், மீண்டும் விழுந்து போனார்கள், மீண்டும் பாவம் செய்தார்கள். ஆனால் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜனத்தை நேசிக்கிறவரும் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஜனத்தை கைவிடாதவருமாய் இருக்கிற தேவன் மீண்டும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது அந்த ஜனங்கள் பயந்து கஷ்டப்பட்டு மிக மோசமா இருக்கும்போது மீண்டும் எனக்கு ஒரு மன்னிப்பு வருமா, மீண்டும் தேவனுடைய வார்த்தை எனக்கு வருமா, மீண்டும் என்னை ஆண்டவர் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வாரா என்ற நடுக்கம், ஒரு குற்ற உணர்வில் இருக்கும்போது அந்த தீர்க்கதரிசி அனுப்பும் போது அவன் சொல்ற முதல் வார்த்தை, கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. நீ பயந்து கொண்டிருக்கிற தேவனை குறிச்சி அடிச்சுவாரோ கொன்றுவாரோ, மறுபடியும் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, யோனா மூலமா சொல்லப்பட்டதெல்லாம் கேட்டுட்டு விட்டுட்டோமே, எங்க முற்பிதாக்கள் விட்டுட்டாங்களே, 100 வருஷங்கள் கழிச்சு மீண்டும் இதே தவறுகளை செய்து விட்டோமே, சோ மறுபடியும் அடி விழுமோ என்று பயந்து தெய்வத்தை நோக்கி பார்க்க பயந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு சொன்னார், கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமே, என்ன காரணம்? கர்த்தர். ஆண்டவரே சொல்லாம உட்காந்துருக்குறாங்கப்பா, ஏசப்பா எங்கள் ஜனங்களை சந்திங்கப்பா. அந்த முதல் நாளில் முக்காடை போட்டாலே வேற ஒரு டிசைனாக மாறிடுறாங்கப்பா, ஏசு ரத்தம் செய்யும். அது முழு முக்காடு கூட போடாமல் உட்காந்துருக்குறாங்க ஆண்டவரே. சில பேர் கண்ணை மூடியெல்லாம் முக்காடை போட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமாம், வசனம் கேட்கும்போது வசனம் கேட்கணும், ஆவியில் நிரம்பும் போது ஆவியில் நிரம்பணும். வசனம் கேட்கும்போது ஆவியில் நிரம்பினா என்ன கேட்டோம்னே தெரியாமல் போயிடறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடுறதுக்கு ஒரு நேரம் உங்களுக்கு தர்றாங்க, ஆவியில் நிரம்புறதுக்கு ஒரு நேரம் உங்களுக்கு தர்றாங்க, ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம் உங்களுக்கு தர்றாங்க. அது போல இப்போ வந்து வசனத்தை கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது தீர்க்கதரிசி சொல்ல, கர்த்தர் நல்லவர். யாரோ உனக்கு ஏதோ தப்பு சொல்லியிருக்கிறாங்க, நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் நல்லவர். பயப்படாத, நீ திரும்ப ஆண்டவர்கிட்ட வரலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை எங்கேயாவது இருந்து ஒருத்தர் கேட்குறீங்க, ஏதோ ஒரு சின்ன பாவங்கள், தவறுகள், ஒரு விழுகைகள், ஏதோ ஒரு தவறுகளை விழுந்து போய் உங்கள் மனம் கொஞ்சம் தள்ளாடி கொண்டிருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு அன்னைக்கு 2வது நாகும் அனுப்புறது போல இன்னைக்கு 2வது ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு தருகிறார். தேவன் அடித்து கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவர். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. இன்னைக்கு அந்த ஆராதனையில் அடிக்கடி அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். நல்லவர்னு சொல்லுங்க. அது என் செய்திக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமா இருந்துச்சு. ஆண்டவரே, எனக்கு தந்த செய்தியை நீங்க உறுதிப்படுத்துறீங்களே ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வருவதற்கு கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ உசுரோடு இருக்கிறிய காரணம் என்ன? கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 3 கொரோனா அலைகளுக்கு தப்பி நம்ம எல்லாம் ஆண்டவர் ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்படி கூட்டங்கள் 2 ஆண்டுகள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கன்வென்ஷன் நமக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த எல்லா விதமான கொள்ளை நோக்கும், பட்டயத்துக்கும், மனுஷனுடைய அகங்காரத்துக்கும், மனுஷனுடைய பொறாமைகளுக்கும், வன்கண்களுக்கும் விலக்கி நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வருகிறாரே. இருக்க மாட்டேன் சொன்ன ஆட்களுக்கு முன்னாடி நம்மளை இருக்க வைத்தாரே. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நிலைக்க மாட்டேன் சொன்ன ஆட்களுக்கு முன்னாடி நிலைச்ச வச்சாரே. அந்த கர்த்தர் நல்லவர். உன் பிள்ளைக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும் போதுன்னு சொல்லி கேட்டாங்களே, அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சாரே. அந்த கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாடி கர்த்தர் நல்லவராய் ஒளிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏன் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றோம்? 2 காரணங்களை சொல்றேன்.
எதனால கர்த்தர் நல்லவர்? மனிதர்களை நம் நல்லவர்னு சொல்ல முடியுமா? பைபிள்ல பர்னபா என்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனும் நல்லவனுமாயிருந்தான். நல்லவன் 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 கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று நீதிமொழிகளில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முதல் நாள்ல அவர் நல்லவரா இருக்கிறது போல நானும் நல்லவனா மாறணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லவரா இருங்க. என்ன நம்ம வல்லவர்களாக வாழனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லவர்களாக இருப்போம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பெரிய சாதனையாளர்களா இல்லைனா கூட பரவாயில்ல, யாரையும் பழி வாங்காத, யாரையும் காலை பிடிச்சி இழுக்காத, யாருக்கும் காலில் வெடி வைக்காத இருக்கிற நல்லவர்களா நல்லவர்களா. இன்னைக்கு நிறைய சாதனையாளர்கள் ஏராளம் இருக்கிறாங்க, டேலண்ட்ஸ் உள்ளவங்க, திறமையானவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. நல்லவர்களை தான் காணோம். நல்லவங்களை தான் தேட வேண்டியதா இருக்கு. நல்லவங்க நம்பி பழகனா குழி புரிகிறாங்க. நல்லவங்க நம்பி சில விஷயத்தை சொன்னா நம்மளே இழுத்துடுறாங்க. யாரையும் நம்பி பழக முடியல. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு நான் ஆண்டவரை அறிமுகப்படுத்துறேன், தெய்வத்தினுடைய காரியத்தை சொல்றேன், யாரோ எவரோ நினைக்காத, அவர் உனக்கு நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தண்ணி பாட்டில் தருகிற பாஸ்டர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ லோயா பாஸ்டரியா, இது வச்சிருங்க, கீழே ஊத்திருச்சு. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்ம நல்லவர் நினைக்கிறோம், ஆனால் அவர் நல்லவர்களா இல்லை. இந்த முதல் நாள் கூட்டத்தில் இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி ஒரு நல்லவனா வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்லவனா வாழ்ந்து காட்ட முடியாது, எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் உமக்கு முன்பதாக நீர் பார்க்கும்போது, என்னை புடமிட்டு பார்க்கும்போது ஒன்றும் காணாதிருக்கிற காரணம் என்ன? நான் உமக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லவனா வாழ்றது கொஞ்சம் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஏக்கம். நமக்குள்ளே ஒளித்து கொண்டிருக்கிற கெட்டவன் இந்த ராத்திரி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நமக்குள்ளே ஒளிந்து கொடுக்கிற ரெண்டகம் இந்த ராத்திரி வெளியேறட்டும். நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற டபுள் லைஃப் இந்த ராத்திரி வெளியேறட்டும். அதெல்லாம் வெளியேறி நான் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு நல்லவனாய் வாழ்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படிப்பட்டவராய் நான் மாறுவது தான். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். குமாரன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆகவே நானும் பரிசுத்தம் உள்ளவன். அவர் நல்லவர், ஆகவே நானும் நல்லவன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே அவர் நல்லவராய் இருக்கிறது போல நானும் நல்லவனாய் நல்லவளாய் வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த ராத்திரி மகிமை உண்டாவதாக. 2 காரணங்களை சொல்கிறேன், நிறைய 5 காரணங்களை சொல்லலாம் ஏன் ஆண்டவர் நல்லவர்னு. ஆனால் அந்த ஒரு வசனத்தில் இருக்கிற 3 குறிப்புகளையும் இந்த ராத்திரி உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் நான் ரொம்ப ஷார்ட்டாக பிரசங்கம் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆன்லைன் யாருக்கு தெரியுமா? தேவன் அறியாதவங்களுக்கு தான் ஆன்லைன், இல்லையா? வர முடியாது இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன், அந்நிய தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன். இந்த திருவட்டார் கன்வென்ஷன் சோன்ல உட்காந்துக்கிட்டு ஆன்லைன் பார்க்க கூடாது, நேரா வந்துடணும். என்ன சத்தத்தை காணோம்? ஏசு ரத்தம் ஜெயம் ஆமேன்னு சொல்லுங்க. நான் இந்த ஆன்லைனுக்கு நான் எதிரி கிடையாது, ஆனால் ஜனங்க நீங்க அறியணும். இதுல வியூஸ் கூடுதல் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது, இங்க ஜனங்க வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கரண்ட் போச்சுன்னா, உங்க வீட்டில் கரண்ட் போச்சுன்னா, இங்க கரண்ட் போச்சுன்னா செய்தி முடிஞ்சிடும். ஆனா இங்க வந்தா, ஒருத்தர் கேட்டார் எதுக்குங்க சர்ச்சுக்கு வரணும்? சர்ச்சுக்கு வந்தா நல்ல உணர்வுகள் பிறப்பிக்கப்படுகிற இடம் சபை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த உணர்வுகள் பிறக்கும், பக்தி உணர்வுகள் பிறக்கும், ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வேண்டிய என்ன உண்டாகும். அதனால இந்த சோல்ல இருக்கிறவங்க நீங்க நேரா இங்க வரும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்குறோம். எங்களுக்கு யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இங்க கர்த்தரை ஆராதிச்சு தேவனால் ஆராதிக்கப்பட வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த முதல் நாள்ல கர்த்தர் உங்களை என்னை நல்லவனா மாற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இருக்கிற எல்லா விதமான காரியங்களை வெளியேறி அவர் நல்லவராக இருக்கிறது போல நானும் நல்லவராக இருக்கணும். அந்த நினிவே பட்டணத்துக்கு நாகும் சொல்கிறா, பயப்படாத பயப்படாத, மறுபடி நீ போயிட்டியல்ல, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ருசித்து பார்த்திருக்கிறோம். மரணத்தின் வாசல்களிலிருந்து தேவன் நம்மை தூக்கி விட்டார். எத்தனையோ மனிதர்கள் நமக்கு நல்லவர்களாய் இல்லை, இருப்பாங்க நினைச்சோம், இல்லை, வருவாங்க நினைச்சோம், வரல, கொடுப்பாங்க நினைச்சோம், கொடுப்பல, கூடவே பயணிப்பாங்க நினைச்சோம், பயணிக்கல. தாயின் கருவில் உருவாக்கின ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர், பிரித்தெடுத்த கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நமக்கு நல்லவராய் அவர் நடந்து கொண்டே வருகிறார். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த தெய்வம் நல்லவராய் என்னோடு கூட பயணிப்பார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு சொல்றான், அவன் அழகா சொல்வான். ஆதியாகமம் 48:15 யோசேப்புக்கு சொல்வான், நான் உனக்கு சொல்ற ஒரு காரியத்தை கேளு யோசேப்பே, நான் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நான் வழிபட்டு வணங்கின தேவன் எனக்கு ஆதரவாயிருந்தார். எங்க அப்பா அம்மா ஆதரவு இல்லை, 12 குமாரர்கள் ஒரு குமாரத்தி ஆதரவாய் இல்லை, ஆனால் நான் வழிபட்டு வணங்கி வந்த இந்த கர்த்தர் இந்நாள் வரைக்கும், டுடே, இந்நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நான் உனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேனே, நான் உனக்கு இந்த ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறேனே, இந்த ஆண்டவர் எனக்கு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர். நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை இந்நாள் வரைக்கும் யாராரோ ஆதரிப்பாங்க நினைச்சோம், அவங்கெல்லாம் விலகிட்டாங்க. ஆனா அழைத்த கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆதரித்து வந்தவர், ஆதரித்து வந்தவர். ஆகவேதான் 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் தாவீது சொல்லுவான், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எல்லாரும் அந்த வார்த்தை மட்டும் ஒரு தடவை இழுத்துருங்க, நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். கர்த்தரோ சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் கோச்சிக்காம சொல்லுங்க. வித்தியாசம் இருக்கு. கர்த்தரேங்கிறதுக்கும் கர்த்தரும்ங்கிறதுக்கும் கர்த்தரோங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்றாரு, அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், இந்த கர்த்தரோ, சரியாவின் குமார்கள் எனக்கு இல்ல, என் பையன் அப்சலோம் என் கூட இல்ல, பெனாயா என் கூட இல்ல, என் கூட இருக்க வேண்டிய எத்தனையோ சிப்பாய்கள் என் கூட இல்ல, ஆனால் இந்த கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் நல்லவர்? மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரே, அதனால் கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வித்தியாசம் பார்க்காதிருக்கிறாரே. இயேசு யார்? வித்தியாசம் பார்க்காதவர். ஏழை என்று, பணக்காரன் என்று, உயர்ந்தவன் என்று, தாழ்ந்தவன் என்று, எந்த மொழிக்காரன் என்று வித்தியாசம் பார்க்காதவர். ஆகவேதான் மத்தேயு எழுதுகிறார், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரே, அவர் தம்முடைய சூரியனை உதிக்க பண்றதுல ஒரு நாள் பாரபட்சம் காட்டவே இல்லையே, எல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரே. யோசித்து பாருங்கள், ஒரே சூரியன் தான் எல்லாத்துக்கும் உதிக்கிறது. அது நல்லோருக்கும் உதிக்கிறது, அது தீயோருக்கு உதிக்கிறது, அது பாவம் செஞ்சவனுக்கு உதிக்குது, பரிசுத்தவானுக்கு உதிக்குது, நம்ம தேவனை நேசிக்கிறவனுக்கு உதிக்குது, பைபிளை கிழிச்சு போட்டவனுக்கு உதிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை வேண்டான்னு சொன்னவனுக்கு உதிக்குது, இயேசுவை எதிர்த்து பேசுவனுக்கு உதிக்குது, கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்றவனுக்கு உதிக்குது. இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க போறோம், இந்த தேசத்தில் இது இருக்காது என்று சொல்லி கிறிஸ்தவத்தை அழிக்க நினைக்கிற அப்படிப்பட்ட எல்லார் மேலும் இந்த சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிறதுனால் அவர் நல்லவராயிருக்கிறார். இந்த இயேசு வித்தியாசம் இல்லாதவர், யாரையும் வித்தியாசப்படுத்தாதவர். ஒருவேளை ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கலாம், அந்த சத்தியம் வேற, இந்த சத்தியம் வேற. ஆனா தேவன் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தான் வித்தியாசம் பார்ப்போம், நாம் தான் நிறம் பார்ப்போம், நாம் தான் குணம் பார்ப்போம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நல்லோர் மேலும் தமது சூரியனை, தீயோர் மேலும் நமது சூரியனை அவர் உதிக்க பண்றதுனால அவர் இன்று வளவும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எல்லாரையும் நேசிங்க சொல்லுங்க. இன்னொரு தடவை கொஞ்சம் விசுவாசிங்க சொல்லுங்க, எல்லாரையும் நேசிங்க இயேசுவின் நாமத்தினால. சபையிலிருந்து வரீங்களாமா? ஒரு சபையிலிருந்து வரீங்களா ஐயா, சார், மேடம், யாரையும் நேசிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாரையும் நேசிக்கணும். ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், பணம் இல்லாதவர்கள், பாவப்பட்டவர்கள், எல்லார் மேலும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை தீங்கு நாளில் விடுதலையாக்குவார். சிறுமைப்பட்ட ஒருவன் மீது சிந்தை இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டிருக்கிற ஒருவன் மீது, ஆவியில் நொறுங்குண்டு சிறுமையானவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. புதிய ஏற்பாட்டில் இயேசு நேசித்தவர்கள் பணக்காரர்கள் இல்ல, பாவிகள், துணிகர பாவிகள், ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், விதவைகள். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் அவரிடத்துல வித்தியாசம் இல்லை. யாரையும் வித்தியாசம் பார்க்க கூடாது. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். வித்தியாசம் பார்க்கவே கூடாது. வித்தியாசத்தை நீங்க பார்த்து விடாதிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் வேண்டாம். அதனாலதான் அவர் நல்லவர். எல்லார் மேல சூரியனை உதிக்க பண்றாரே. நம்ம சில நேரம் நினைப்போம், இதெல்லாம் இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறேன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்குது. நம்ம நினைக்கிறோம்ல, இதெல்லாம் பண சேட்டைக்கு போய் சேராமல் இருக்குது நினைக்கிறேன். அவர் நல்லவர். நீங்க நினைக்கிறீங்களா என் திறமையினால வாழ்ந்துட்டு? இல்லை இல்லை. என்ன ஆகும் 14ஆம் அதிகாரத்தில் அழகா மோசே சொல்லுவான், எகிப்தை விட்டது நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் நம்மை மன்னித்து வந்தார். எப்பொழுது எகிப்தை விட்டோமோ, காண நோக்கி பயணிக்கும் போது பண்ணின அத்தனை சேட்டைகளுக்கும் கர்த்தர் சவுக்கு எடுக்கல, அப்பப்ப எடுத்தாரு. ஆனால் அவருடைய மன்னிப்புனால, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், வித்தியாசம் பார்க்காததுனால, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்றதுனால அவர் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரையும் வித்தியாசம் பார்க்காதீங்க ஐயா, பார்க்காதீங்க அம்மா. பிடிச்சவங்களுக்கு மட்டும் சோத்திரம் பண்ற பழக்கிற அந்த அசுத்தாவியெல்லாம் உங்களை விட்டு விலகட்டும். எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லுங்க. இன்னார் நீங்க ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? இன்னார் இன்னொரு அல்லையில சொல்லியிருக்க வேண்டாமா? சில பேர் சபைக்கு வருவாங்க, ஒரு ஆளுக்கு சோத்திரம் சொல்லாது, ஒருத்தருக்கும் சோத்திரம் சொல்லாது. என்னத்துக்கு? நான் வருவேன். சில பேர் சபையில் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, அப்படியே போயிடுறது. சபையில் நீங்கள் ஒரு பார்வையாளராக கூடாது. நீங்கள் பல சபையிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போகிற திருச்சபையில் ஒரு பார்வையாளர் இருந்து விடக்கூடாது, அங்கு ஒரு பங்காளர்னா நீங்கள் இருந்து விட வேண்டாம். ஒரு பாஸ்டர் நோய்வாய்ப்பட்டார், காலில் சுகர், காலை வெட்டி எடுத்துட்டாங்க. பையன் பார்க்க மாட்டேன்னு போயிட்டான். மோஷன் எடுக்க முடியல, கஷ்டப்பட்டார். சலம் வச்சிருச்சு, ஊன்ஸ் ஆறவே இல்லை, பெரிய சிரமப்பட்டார். அந்த சபையில் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் கூடவே இருந்தான். அந்த புண்ணெல்லாம் ஆத்துனான், மோஷனெல்லாம் அள்ளி போட்டான், பரிசுத்தவான்களுக்கு உதவி செஞ்சான். பார்த்தாரு, இவனை நீ கைவிட்டாத, இவனுக்கு ஒரு நன்மை செய்யினார். அழகான ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த இடத்துல ஊழியம் செய்யன்னு சொன்னார். அவன் ஆலயத்தை கட்டி ஊழியம் வளர்க்கிற உயிரோடு வச்சுருந்தார். இன்றைக்கி அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா அந்த தேவ மனுஷன் அங்கே இருக்கிறான். ஆமீன்னு சொல்ல முடியலாம். உங்கள் பையன் பார்க்கட்டுன்னு தூக்கி போட்டு போல அவர் ஊழியக்காரங்க செய்கிற பரிவு, கர்த்தருக்கு செய்கிற ஒரு உதவியும். இந்த கன்வென்ஷனுக்காக நீங்கள் சேர் போட்டிங்களா? இந்த கன்வென்ஷனுக்காக ஃப்ளெக்ஸ் ஓட்டினீங்களா? இந்த கன்வென்ஷனுக்காக நீங்கள் போய் போஸ்ட் ஓட்டினீங்களா? வீடு வீடாக தெருவா சர்ச்சை போய் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அவன் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. நீங்கள் செய்வது திருவட்டார் ஐக்கியத்துக்காக செய்யல, நீங்கள் பரலோகத்துக்காக செய்திருக்கிறீர்கள். உங்கள் நன்மை ஒரு நாள் விடாது. எந்த மனுஷனுக்காக செய்யல. சிலர் உங்களை திட்டினாங்க, சகிச்சுக்கிட்டீங்க. அவங்கள உங்களால் ஒன்றும் செய்ய முடியல, சகிச்சுக்கிட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்காக சகிக்கல, அவங்களுக்காக செய்யல, அவருக்காக சகிச்சதுனால உங்கள் கோல் இந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம் நிச்சயம் துளிர்க்கும் இயேசுவின் நாமத்தினால. அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆகவேதான் நெகேமியா ஜெபிக்கிறான், நான் இந்த ஆலயத்துக்காக செஞ்ச ஒரு பிரயாசத்தையும் குலைச்சிராதீங்க ஆண்டவரே, குலைச்சிட வேண்டாம். நான் இந்த ஆலயத்துக்காக செஞ்ச ஒரு பிரயாசமும் குலைக்கப்படவே கூடாது. அவைகள் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்படட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறதுனால அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஏன் கர்த்தர் நல்லவர்? லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, அதனால் அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளையிலேருந்து வசனம் படிக்கிறதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு மைக் கொடுத்துருவாங்க. என்ன ரெக்கார்டெல்லாம் ஆகுறதுனால
இப்போ வசனத்தை முத்து பாஸ்டர் படித்தார். சாயங்காலம் நாளையிலேருந்து யாருக்காவது ஒருத்தவங்க உங்கள் ஐக்கியத்திலேருந்து யாராவது ஒரு ஆளை நியமிப்பாங்க. நீங்கள் வசனத்தை மைக்கில் படிக்கலாம். இனி உங்களுக்கு மைக்கை எடுத்து கொடுத்து அதில் 5 நிமிஷம் ஆயிரும். அதனால் அதை வேண்டாம். நாளைக்கு மைக் எடுத்து படிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுவீங்களா? பிரசங்கத்தை எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கையெழுத்து அழகாக இருக்கும். ரத்தம் செய்யும். ஆனால் முழுசாக எழுதணும். நான் அப்புன்னு போடக்கூடாது, அப்போஸ்தலர்னு போடணும். சங்கீன்னு போடாதீங்க, சங்கீதன்னு போடுங்க. யோன்னு போட்டு போயிடுறீங்களே. 1 யோவானா 2 யோவானா யோவேலா யோபா என்னது? ஆமேன்னு சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஒரு பிள்ளை நோட்டை வாங்கி பார்த்தேன். அவன் எழுதியிருந்தாங்க என் பேரை. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டி சகுனம்னு எழுதியிருந்தான். சர்க்குணத்தை என்ன ஆக்கிட்டா? சகுனம் ஆக்கிட்டா. நான் சொன்னேன், மகளே என்னம்மா இப்படி ஆக்கிட்டு? ஃபஸ்ட்டு ஸ்பீடாக எழுதிட்டேன். அந்த இரு போடுமா ஊடால. உங்கள் சபைக்கு யார் வந்திருந்தாங்க? சகுனம்னு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. என்ன சகுனம்னு ஒரு பேரா? அதனால தான் அவசரமாக எழுதக்கூடாது, ரொம்ப பொறுமையாக நல்லா எழுதணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கொண்டு வரலாம் பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைகளை எழுதுவது அருமையான ஒரு வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள். எழுதுனா யோவான்னு எழுதுனா சகரியா வாய் திறந்துச்சு இல்லையா? திறந்துச்சா இல்லையா? நீங்கள்லாம் பைபிள் படிப்பீங்கன்னு நம்பி தான் உங்களை பிரசங்கம் பண்ணுறோம். பைபிள்லாம் படிக்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். நிறைய பேர் பைபிள் பிடிப்பாங்க, படிக்க மாட்டாங்க. பிடிக்கிறீங்களே, படிக்கிறீங்களா? பிடிக்கிறது பெருசு இல்லை, படிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். துரோகிகளுக்கு, நன்றி அறியாதவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறாரே, அதனால் அவர் நல்லவர். இந்த உலக வாழ்க்கையில நீங்க 2 குரூப்பை சந்திக்காம கடந்து வரவே முடியாது. அப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்க. ஏன் உங்களுக்கு ப்ரெஷரு? இது 2ஐயும் சந்திச்சிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு சுகரு? இது 2ஐயும் சந்திச்சிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் ஒரு பாஸ்டரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் கேட்டார், தண்ணி அடிப்பீங்களா? ஐயா நான் பாஸ்டரியா. ஓ அப்படியா? நீங்கள் தம் அடிப்பீங்களா? இல்லையா நான் பாஸ்டரியா. ஃபாஸ்ட் ஃபுட் எது சாப்பிடுங்களா? இல்லையா. ஏன் உங்களுக்கு அடைப்பு வந்துச்சு? தெரியல. அப்புறம் ஆஞ்சியோலாம் பண்ணி ஸ்டண்டெல்லாம் வச்சு ரெக்கவர் ஆகிட்டு வீட்டுக்கு போகும்போது, சார் நான் தண்ணி அடிக்கல, தம் அடிக்கல, எதுவும் செய்யலை, நான் வந்து இயேசுநாதருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சேவகன், எனக்கு சார் இப்படி ஒரு இருதய அடைப்பு வருது. அப்போ சொன்னார், அநேக ஜனங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு 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 உங்களால் நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக மாறி 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 தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதை உங்க இருதயம் கேட்டு 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 அதனால் அடப்பு. இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தில் யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 2 குறிப்பை நம்ம தாண்டி வரணும். ஒன்று நன்றி அறியாதவர்கள், இன்னொன்று துரோகிகள். இது 2ஐயும் கடக்காம மனித வாழ்க்கையும் அல்ல, ஸ்பெஷலி கிறிஸ்தவ வாழ்க்கையும் அல்ல. நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் சிந்தையில் சில நன்றி அறியாதவர்கள் வந்து போகிறார்கள், சில துரோகிகள் வந்து போகிறார்கள். எத்தனையோ நன்மை செஞ்சீங்க, எத்தனையோ காரியம் செஞ்சீங்க, உதவியா இருந்தீங்க. யோபை கேட்டு பாருங்க. ஊனனுக்கு நான் காலா இருந்தேன், குருடனுக்கு கண்ணா இருந்தேன், பரதேசிகள் வீட்டில் சாப்பிட்டார்கள், ஆனால் இன்னைக்கு எனக்கு பணிவிடை செய்ய என் வாயினால் அவர்களை கெஞ்ச வேண்டியதா இருந்துச்சு. நான் ஒரு காலத்தில் அவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு பணிவிடை செய்ய அவர்களுக்கு நான் கெஞ்ச வேண்டியதாய் போச்சு. துரோகிகள், நன்றி அறியாதவர்கள். ஏன் ஆண்டவர் நல்லவர் தெரியுமா? அப்படிப்பட்ட துரோகிகளுக்கு கூட, நன்றி அறியாதவர்களுக்கு கூட அவர் நன்மை செய்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறார். தேவனுடைய வார்த்தை உங்களோட பேசுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்தித்த துரோகிகள் எத்தனை பேர் இருக்கலாம்? நீங்க துரோகம் செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும். உங்க வாழ்க்கையில் நன்றி அறியாதவர்கள் ஏராளமா இருக்கலாம், அவங்களை நீங்க தூசிக்க கூடாது, அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும். சிலருக்கு சிலரை பிடிக்கலன்னா அவங்கள அழிக்காம விடவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய பொல்லாத சுபாவம். நம்ம எப்பவுமே பிடிக்கலன்னா சைலண்ட் ஆயிடணும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் பழி வாங்க துடிக்க கூடாது.
பழி வாங்கிறது பிசாசின் ஆவி. விட்டு கொடுத்து கர்த்தர் பார்த்து கொள்வார் போவது தேவனுடைய ஆவி. உங்களுடைய செயல்களில் நீங்கள் இன்னார் என்று உங்களுக்கு காண்பிக்கப்படும். இந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருந்த போது இந்த பட்டணத்துக்கு ஒரு பாஸ்டருடைய துணைவியாரும் ராத்திரி கூட்டங்களை முடிச்சுட்டு இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் அவருடைய சாட்சிகளை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்னார்கள், எங்கள் திருச்சபையிலிருந்து ஒரு குறிப்பை அவங்க பிரிச்சுட்டு போயிட்டாங்க. பெரிய வேதனையாக இருந்துச்சு. கிறிஸ்தவ எதிர்ப்பாளனுடைய நண்பன் என் கிளாஸ்மேட் கேடா, என்னப்பா இந்த ஊரில் இன்னொரு புது சர்ச்சு ஒன்றை விட்டதே பெருசு, இன்னொன்று புதுசாக வந்திருக்கே சொன்னா. இல்லை, நாங்கள் நாளைக்கு எங்கள் எல்லாம் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்து சர்ச்சை காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ராத்திரி அந்த சிஸ்டரும் பாஸ்டரும் கார் எடுத்துகிட்டு போய் அப்படி செய்யாத, அதுவும் ஊழியம்தான், அது ஒன்றும் செய்யாதன்னு சொல்லி சொன்ன. 1 மணி நேரம் பேசணும் பாஸ்டர், அது ஊழியம் இருக்கட்டும். அப்போ தான் சொன்னார், அவர் துரோகிகளுக்கு கூட நன்மை செய்கிறாரு பாஸ்டர். நமக்கே அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அடித்து துவச்சி காயப்பட்டுடுறோம். இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் யாரும் ஒரு ஆமை நிலையில் சொல்ல மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் வாயிலிருந்து வராது. எப்போவுமே நல்ல நல்ல சத்தியங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கவே மாட்டோம். இந்நேரம் அதை தருவார், இதை தருவார், அப்படி தருவார், இப்படி தருவார், கிச்சு 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 கிச்சுன்னு ஆமீன் வந்திருக்கோம். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமீன் சொல்லுங்க. ஐயா உங்களை தூசிப்பாங்க ஐயா, நன்றி அறியாது உங்களுக்கு இருப்பாங்க ஐயா, துரோகிங்க இருப்பாங்க ஐயா. என் சபையை ஒருவன் பிரிச்சுட்டு போறான் அப்படின்னா என்னை அழைச்சி சும்மா விட்டுருவாரா? என் ஊழியத்தை தேவன் ஆஸ்வதிக்க மாட்டாரா? 20 பேரை பிரிச்சுட்டு போனா அவர் 20 பேர் தான். ஆனால் என்னை கர்த்தர் அதை விட பல மடங்கு ஆண்டவர் என்னை ஆஸ்வதிப்பார். அதுதான் இது வரைக்கும் சர்ச் ஹிஸ்ட்ரி. 40 பேர் பிரிச்சுட்டு போயிட்டானே, தாமஸ் ராஜ் பாஸ்டர் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. வரமாட்டீங்களா, பேச மாட்டீங்களா, போகவா ஊருக்கு. 18வது நாளில் வந்தாரு. ஆண்டவர், ஏன்பா இந்த பழம் புலம்புற, உங்களுக்கு தெரியாதா 80 பேர் கூடி வரதில்ல, 40 பேர் கூட்டு போயிட்டான், தெரியாதா உங்களுக்கு? 40 பேர் பெருசா நான் பெருசான்னு கேட்டார் ஆண்டவர். நீங்கள் தான் பெருசு, நான் இருப்பேன் விடு. இன்னைக்கு அந்த ஊழியத்தை எல்லாம் திரும்பி பார்க்குறாங்களா இல்லையா? கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களா இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்களா? துரோகிகள் துரோகிகள் வாழ்க்கையின் பாதிலும் சந்திக்கிற துரோகிகள், எத்தனையோ துரோகிகள். அவர் நன்மை செய்கிறாரு. நமக்கு வர வர அந்த பழி வாங்குற உணர்வு தான் அதிகரிச்சே தவிர அதை மாற்றி போகணுங்கிற அந்த எண்ணம் இல்லை. ஃபாதர் ஹார்ட் என்ன தெரியுமா? இதை கூட சகிச்சு தாண்டி போகிறது தான் ஒரு ஃபாதர் ஹார்ட். தகப்பனின் இருதயம் என்ன? அதுதான். இளையகுமார் அப்படித்தானே? என்னென்ன போட்டான் சொல்லுங்க, என்னென்ன போட்டான் இளையகுமாரனுக்கு? அப்பா செருப்பு, அப்புறம் சட்டை, அடடா, அப்புறம் மோதிரம் போடலையாம்மா, முன்னாடி உட்காந்துட்டு நல்லா சத்தமாக பேசுனேன்னு நாளைக்குள்ள இந்த பக்கம் வந்துருங்கம்மா, ஆண்டு உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார். இது வந்து ஒரு இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடம் கிடையாது. இது பரிசுத்தாவின் கிரியை செய்கிற இடம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், செருப்பு, அப்புறம் மோதிரம், அப்புறம் சட்டை. இது பாருங்கள், 3க்கு இருக்கிற ஒற்றுமை. அளவு மாறினுச்சுன்னா போட முடியாது தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட் அளவு மாறிடுச்சு, என்ன செய்ய முடியாது. 42 சைஸை 40 போட்டால் அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். 44 போட்டால் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3ம் ஒரே அளவு, ஒரு எதிர்பார்ப்பு. என் பையன் போன மாதிரியே திரும்பி வருவான். தகப்பேன் இன்னைக்கு 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 நமக்கு கிறிஸ்துவின் இருதயம் பொருத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கிறிஸ்துவின் இதயம் துரோகிகளுக்கு நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறாரே. அதனால கர்த்தர் நல்லவர். தாவீது சவுலும் ஏன் சவுலின் ராஜ்யம் ஸ்திரப்படலை, தாவீது ராஜ்யம் ஸ்திரப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் தாவீது ராஜ்யம் இருக்கு. அன்னையோடு முடிஞ்சு பண்ண சவுல் ஏன் சவுலின் ராஜ்யம் ஸ்திரப்படலை? இஸ்ரவேலின் முதல் ராஜா எவ்வளோ அற்புதமானவர். வீட்டில் முதல் கல்யாணம் நடந்தால் அற்புதமாக இருக்குது, ஓடி பத்திரிக்கை கொடுக்குறோம். 2வது கல்யாணத்துக்கு குறைச்சிடுறோம். முதல் ராஜான்னு என்ன அற்புதமான ஒரு விஷயம். முதல் ஐயோ வந்துட்டா, எல்லாரும் கழுத்து கீழ் இருந்தாங்க. முதல் ராஜா தான், கழுதையை தேடி போனதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் ராஜ்யம் ஸ்திரப்படலையே. ஏன்? எதனால?
தாவீது எப்படி? தாவீது சவுலின் வாழ்க்கைக்கு கர்த்தர் தாவீது எவ்வளவு நன்மை செஞ்சான் தெரியுமா? முதல்ல அவன் செஞ்ச ஒரு நன்மை பாருங்க. அவனுக்குள்ள இந்த அசுத்தாவியை ஓட்டனா. ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? நம்ம மேல ஒருத்தன் அம்பு எறிகிறான் அப்படின்னு தெரிஞ்சா அவன் மேல இருக்கிற பேயை ஓட்டுவோமா? நம்ம இன்னும் பேய் பிடிக்கிட்டு தான் நம்ம நினைப்போம். அவன் என் மேல அம்பு விடுவான்னு தெரிஞ்சு கூட அவனுக்குள் இருக்கிற அசுத்தாவியை பாட்டு பாடி துரைச்சி அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை செய்தான் தாவீது. தேசமே ஒருவனை அனுப்புங்கள், ஒருவனை அனுப்புங்கள் என்று 40 நாள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. ஒருவனையும் காணோம். தாவீது அங்க வருகிறான். வந்த பிறகு தேவனுடைய நாமத்தினால கோலியாத்தை கொண்டு முடிக்கிறான். அந்த ராஜ்யத்திற்கு ஒரு நன்மை செய்து முடிக்கிறான். ஆமேன்னு சொல்வீங்களா? சவுல் செத்து போயிடுறான், யோனத்தான் செத்து போயிடுறான். சவுலின் குடும்பத்தார யாருக்காவது நன்மை செய்யணுமா? மேவி போஷத்துக்கு ஒருத்தர் நன்மை செய்யறான். அவன் சந்ததிக்கே நன்மை செய்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? தனக்கு ஒரு துரோகியா இருந்தா கூட அவன் நன்மையா மாறினதுனால அவன் ராஜ்யம் ஸ்திரப்பட்டுச்சு. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் சாவோம். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தால் சொல்லுங்க, நீங்க சாவீங்க. சாவே மாட்டீங்களா? சாகா வரம் பெற்றவர்களா அம்மா நீங்களும் நானும்? ஐயா நாம் சாவோன்னு சொன்னேன், நீங்க சாவீங்கன்னு சொன்னேன், என்னையும் சேர்த்தான்னு சொன்னேன். எல்லாரும் நம்ம ஃப்ரிசர் பாக்ஸில் எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்ப்பாங்களா? எட்டி பார்ப்பாங்களா? அப்படி எட்டி பார்க்கும்போது அவங்க நினைக்கணும், நான் இவருக்கு தப்பு செஞ்சேன், இவர் எனக்கு நன்மை செஞ்சார். நான் இவரை தப்பு பண்ணேன், இவர் எனக்கு அதுக்கு மாதிரி செய்யலை. கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்து உயிரோடு இருந்து சீசர்கள் செயல்பட்டதை விட கிறிஸ்துவின் மரணம் அவர்களை பலவிதத்தில் செயல்பட வைத்தது. எட்டி பார்த்தா அற்புதம் செய்த விரல்கள், உபதேசம் பேசின வாய்கள், கிராமங்கள் பட்டணங்கள் நடந்த கால்கள், சீசர்களுக்காக பரிந்து பேசின வாய்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட கேள்விகளோடு. விட்டுட்டு போயிட்டீங்களே ஏசப்பா, வரி வசூலித்துக் கொண்டிருந்தேன், இழுத்துட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்களே, வலையை அலசிக்கிட்டு இருந்தேன், கூப்பிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்களே, என் வாழ்க்கை என்னாகும்? ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, எப்படி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த செய்தி அவர்களை ஓட வைத்தது. எப்படி போனார்? நன்மை செய்கிறவராய் போனார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி போனார்? துரோகிகளை மன்னிச்சுட்டு போனார். அவருடைய கடைசி கூட ஒரு கல்லனை ஏற்றுக்கொண்டது ஒருவனை மன்னித்தது இல்லையா? இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். யோசித்து பாருங்களேன். அவர் துரோகிகளுக்கு, நன்றி அறியாதவர்களுக்கு, நன்றி அறியாதவங்க இருப்பாங்க. உங்க கற்ப பரப்பு நன்றி அறியாம இருக்கும். நீங்க நல்ல உதவி செய்வங்க, நன்றி அறியாதவங்க போவாங்க. அதுக்காக உங்கள் குணத்தை மாற்றிவிடக்கூடாது. அவர்கள் குணத்தை மாற்றிவிட்டார் என்பதற்காக உங்களுக்குள் இருக்கிற குணங்கள் ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது. நீங்கள் நீங்களாகவே இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கோ, ஆமென் சொல்லுங்கோ. அப்ப கர்த்தர் நல்லவர் இல்லையா? கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரே, அதனால கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறாரே, அதனால கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் நல்லவர். நல்லவர். ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்தா இருதயம் வாதிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இருதயம் என்ன செய்யும்? வாதிக்கும். வாதிக்குதா? சவுலின் சால்வை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் தாவீது. அதனால் அவன் இருதயம் டப்பு டப்புன்னு அடிச்சுச்சு. பைபிள் சொல்லுது, மனது அடித்து கொண்டது, அடித்து கொண்டது, அடித்து கொண்டது. காரணம் என்ன? அவன் இருதயம் அப்படி. ஆண்டவரே, எங்களை அப்படி ஒரு நல்ல ஷார்ப்பா கர்த்தர் இந்த ராத்திரி எங்களை மாற்றி விடுவீராக. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கூட பிறந்தவங்க தீமை செய்யலாம் ஐயா, நீங்க அருவாளை தூக்கிட்டு ஓடாதீங்க. அவங்க ரவுடியா இருக்கலாம், நீங்க ரவுடியா மாறிடாதீங்க.
அவங்க துன்மார்க்கமா இருக்கலாம், நீங்க துன்மார்க்கமா மாறிடாதீங்க. அவங்க பல காரியம் செய்யல, நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை கற்றுக்கொண்டதற்கு ஒரு வழி இருக்குது. இவ்விதமாய் தேவனை பின்பற்றவில்லை, இவ்விதமாய் தேவனை ஆராதிக்கவில்லை, இவ்விதமாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த பிரசங்கத்தின் இன்னொரு பகுதிக்கு வரலாம். யாருக்கு கர்த்தர் நல்லவர்? 73 சங்கீதம் 1 சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படி சொல்லுதா பைபிள்? ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? 73:1 கரெக்டா வசனம் கரெக்டா? நீங்கள் பைபிளை பார்த்துட்டீங்களா? ரைட், நாளைக்கு படிச்சுக்கலாம். கவனிங்க. சுத்த இருதயம் உள்ளவராக இருக்கிற இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக. கொஞ்சம் கவனிங்க. தேவன் எல்லாருக்கும் நல்லவரா? ஒரு கேள்வி. முதல்ல சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு பாருங்க. இன்னைக்கு முதல் நாள் நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய இருதயம். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், கவனிங்க கவனிங்க. நமக்கு சமயம் ரொம்ப குறைவாக இருக்குது, பிரசங்கம் நிறையா இருக்குது. டக்கு டக்குன்னு போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இருதயம் இருதயம் ஸ்கேன் பண்ணாலும் தெரியாதது இருதயத்தின் நினைவுகள். எக்ஸ்ரே பண்ணாலும் தெரியாதது இருதயத்தின் நினைவுகள். பைபிள் அப்படிதான் சொல்லுது இல்லையா? எரேமியா 17:19 எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா. பாருங்க, அந்த வார்த்தையை 2 வார்த்தை போடுங்க. எல்லாவற்றை பார்க்கலாம் மகா, எல்லாவற்றை பார்க்கலாம் மகா. இருதயம் திருக்குள்ளது. இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி நாளைக்கு யோசிக்காது, இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நாளைக்கு நினைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருதயம். ஆகவே தான் பைபிள் கேட்குது, அதை அறியத்தக்கவன் யார்? யார் அதை அறிய முடியும்? முடியுமா? யார் அறிய முடியாது. எங்க சபையில் ஒரு வயதான தாயார் அம்மா, பேபி அம்மான்னு ஒரு அம்மா வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த சமுதாயத்தில் எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எப்போ முழங்கால் படித்தாலும் கண்ணீர் தாரா தாரையா வரும். அப்படி ஒரு கிருபை அந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு குடும்பத்தில் மாசத்தில் ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருக்கு. நாங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். என் காலில் அருமையான ஒரு பூரி சடார்னு வாசலில் விழுகுது. பூரி சாப்பிடுவீங்களா? பூரி பூரி தூக்கிட்டு, பேபிமா என்ன பூரி விழுதுன்னு கேட்குறோம். வாங்க பாஸ்டர் அப்படின்னு உள்ளே போனால் கணவன் மனைவி சண்டை. இளம் வயது கிடையாது, பேத்திக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. பேத்திக்கு கல்யாணம் ஆனாலும் குடும்பத்தில் சண்டை இருக்குது. ஏசு ரத்தம் செய்யும் சண்டை போடுறாங்க. என்ன சண்டை? அந்த அம்மாவை கொஞ்சம் காடு இருக்குது, காட்டில் வெள்ளாமல் பண்ணிடுறாங்க. விதைச்சிட்டு போகும்போது இந்த அம்மா ஒரு 13 பூரியை சுட்டு வச்சுட்டு போயிருக்கு. அவர் பாதி சாப்பிடுவார், நம்ம பாதி சாப்பிட்லான்னு காட்டுக்கு போயிட்டு வந்தால் 12 சாப்பிட்டாரு, ஒத்த பூரி வச்சுருந்தார். ஏண்டா 12 சாப்பிட்டு ஒத்த பூரி எனக்கான்னு தூக்கி அந்த மாதிரி டப்புன்னு வெளியே விசிஞ்சு பாருங்க. அந்த நேரத்தில் நாங்கள் போனோம். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, பாஸ்டர்யா எங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, என் பேத்திக்கு நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், இன்னைக்கு வரைக்கும் இவன் இருதயத்தை என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இத்தனை வயசாச்சு. ஒரு அல்லையிலே சொல்வீங்களா? அறிய முடியாது. அறிய முடியுமா? அறிய முடியாது, அறியவே முடியாது. அதனால தான் அன்னைக்கே அறியத்தக்கவன் யார்? யார் அதை அறிய முடியும்? யார் அதை அறிய? தேவனை தவிர ஒரு மனுஷனோட இருதயத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிளீன் ஹார்ட் ஆண்டவர் நமக்கு தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பாருங்க, ஞானஸ்நானம் பெற்றவன் இருதயத்தை விட ஞானஸ்நானம் பெறாத இருதயம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அவன் எந்த கோயிலுக்காவது போய் செருப்பை மாற்றி போட்டு போகிறானா? நம்ம ஒவ்வொரு வாரம் மாற்றி மாற்றி போட்டு போயிடுறான். ஒரு பாஸ்டர் கேட்டார், என்னம்மா செருப்பை மாற்றி போட்டு போயிட்டீங்களே, பழையவைகளெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாக என்ன பாஸ்டர் போகிறானா? அவன் சாமி கொடுக்குற காணிக்கு நிப்பாட்டுறானா?
நான் ஒரு நகையை கொடுத்தேன், அது என்ன விலைக்கு போச்சுன்னு போய் கேட்குறானா? ஊழியத்துக்கு தர்றதுக்கு நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோம்? அவன் கொண்டு போய் கொட்டுறான். ஏசு ரத்தம் செய்யும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் பெற்ற இருதயம் எப்படி இருக்கு சார்? நம்மளோட தான் ஆண்டவர் பேசுகிறார். இது நற்செய்தி கூட்டத்தில் கன்வென்ஷன் தானே, இதெல்லாம் பேசலாம். இருதயம் எப்படி இருக்கு? இருதயம் எப்படி இருக்கு? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? ஞானஸ்நானம் பெற்றவங்க இருதயம், வாலிப பிள்ளையே உன் இருதயத்தில் யார் இருக்கா? ஏசு இல்லாம வேற ஏதாவது இருந்தா இன்னைக்கு ராத்திரி டெலீட் பண்ணிரு. கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே வந்து நல்லா கத்திர ஆராதிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள யாராவது ஒரு இவர்கள் எவர்களாவது இருந்தால் அவர்கள் இன்றைக்கு வெளியேற்றப்படுவார்களாக. இயேசு உள்ளே இருப்பாராக. உன்னை நம்பி உங்கள் அப்பா மொபைல் வாங்கி கொடுத்துருக்கிறார். உன்னை நம்பி ஹாஸ்டலுக்கு சேர்த்துருக்கிறார். என் பிள்ளை தப்பு செய்யாது, ஒழுக்கமாக இருக்கும், என் பேரை காப்பாற்றும், என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டாதே, எனக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பி வாங்கி கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகங்களை இழைத்து விடவே கூடாது. ஒரு பிள்ளை, ஒரு வாலிப சபைக்கு வர்ற ஒரு வாலிப பிள்ளை தவறும் போது ஒரு தனிப்பட்ட மனுஷனை பாதிக்குது, சபையை பாதிக்குது, யாரையோ பாதிக்குது. ஒரு நாள் உன் இருதயம் சுத்த இருதயமா மாறட்டும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு இருதயத்தில் மாசு ஒட்டியிருந்தா கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி இருதயத்தை சுத்த இருதயமா ஆண்டவர் மாற்றுவாராக. ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது குத்தி காமிக்கிறது கிடையாது, திரும்ப நீ வரணுங்கிறதுக்காக தான் பேசுறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பிரசங்கம் ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி கீழே தள்ளுவதற்காக அல்ல, அவனை மீண்டும் கிறிஸ்துவின் கிருபாசன தண்டையில சேர்ப்பதற்காக. கிருபை உள்ள தேவன், விலகாத கிருபை வச்சிருக்கிறவர், பெரிய கிருபை வச்சிருக்கிறவர், போய் சேர்க்கிற கிருபை வச்சிருக்கிற ஒரு கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறோம். மறந்துடக்கூடாது. இருதயம் இருதயம் வாரிக்கொள்ள மட்டும் அவர்களுக்கு உணர்வில்லாத இருதயமாய் மாறி போச்சு. ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன், அவன் இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. நானே படிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில், அப்பொழுது சீமோனு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களை பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். 17 பாருங்க, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். 18 அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்திரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் என்னத்தை கொண்டு வந்து சொல்லுங்க, பணத்தை கொண்டு வந்து கேட்குறா. நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவெல்லாம் என்ன ஆகணும், சுகம் அடையணும், இந்த வாரம் எனக்கு தரணும், பரிசுத்த ஆவி பெறத்தக்கதாக இந்த கிருபை எனக்கு தாரும். கவனிங்க, பணத்தினால் எதையும் வாங்கலாம், தேவன் கெடுக்கிற கிருபை வரங்களை பணத்தினால வாங்கவே முடியாது. அது என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி தரப்படுகிறது, என் பணங்கள் நம்பி தரப்படுவதா அல்ல. சத்தமா இல்லையே சொல்லுங்க ஐயா. என்கிட்ட பணம் இருக்கு, இருந்துட்டு போட்டோம், ஒன்னத்துக்கு ஆகாது, எதுவும் ஆகாது. பணத்தை கொண்டு வந்து பட்டங்களை வாங்கிக் கொள்ளலாம், எத்தனை பட்டனாலும் பணத்தை வச்சு வாங்கிடலாம். ஆனால் பரிசுத்தத்தையும் பரிசுத்தாவின் வரங்களையும் ஆவியானவர் எனக்கு கிருபையாய் தராவிட்டால் ஒன்றும் செய்துவிடவே முடியாது. இப்படி மட்டமா யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் இருதயம். பரிசுத்தாவி எனக்கு பணத்தினால தாங்க, கிருபை வரங்களை பணத்தினால தாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருதயம் ரொம்ப மோசமாய் போச்சு. அப்பவே தான் அவன் சொல்லுவான் அந்த 21ஆம் வசனத்துல, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகும் இல்லை, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு இன்றைக்கு மன்னிக்கப்படும், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல
கசப்பான பிச்சிலும் பாவத்திலும் நீ கட்டப்பட்டிருக்கிறதுக்காக காண்கிறேன். இந்த ராத்திரி உங்கள் இருதயத்தில் துர்க்குணங்கள், கசப்பான பிச்சி, பாவ கட்டுகள் இருந்தா இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை மாற்றுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒரு மனிதனை சந்திச்சா அவன் பொருளாதாரம் மாறுறதுக்கு முன்னாடி அவன் இருதயம் மாறுகிறது இல்லையா? மேலே நிற்கிறார் சகையோ, இறங்கி வா, உன் வீட்டுக்குள்ளே தங்குறேன், எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் பண்ணலை, பாட்டு பாடலை, அர்ப்பணிக்க கூப்பிடலை, ஒப்பு கொடுக்குறவங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி எதுவுமே கூப்பிடல. இது எதுவுமே நடக்காம ஒருத்தர் சொல்றா, நான் யார் இடத்துல 4 எத்தனையோ வாங்கணும், 2 எத்தனையோ வாங்கணும், எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? என் பேரை அறிஞ்ச ஆண்டவருக்கு நான் பண்ண சேட்டையும் நான் ஆட்டையை போட்டது எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். அவரா சொல்றதுக்கு முன்னாடி நானா சொல்றேன். இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம். கசப்பான பிச்சிலும் பாவத்திலும் இன்னொருத்தரின் பணத்தில் நிரம்பியிருந்த சகேவின் இருதயம் கிறிஸ்துவினுடைய தொடுதல் இருதயத்தை வேறு இருதயமாய், அதுவும் சுத்தமுள்ள இருதயமாய் மாற்றிவிட்டது. இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல கிளீன் ஹார்ட், என்னை சேர்த்து பிரசங்கம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், என்னையும் சேர்த்து ஆண்டவரே, ஒரு மாய்மாலமாக வாழ்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரிச்சிருங்க, என் இருதயத்தை கழுவிருங்க, உமக்கு முன்னாடி என் இருதயம் செம்மையாக இருக்கும்படி ஒரு கிருபைகளை ஆண்டவர் தந்துருங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இருதயம் அறிய முடியாத ஒன்று, தேவன் மட்டுமே அறிந்த ஒன்று. இந்த இருதயத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? சுத்த இருதயம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தால் சொல்லுங்க, எங்கள் கைப்பிடிச்சி, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சுத்த இருதயம் வேணும். சொல்லுங்க, என்ன இருதயம் வேணும்? சுத்த இருதயம் வேணும். எஸ், ரத்தம் ஜெயம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேணும் ஐயா? அம்மா, பெரியவர்களே, அம்மாமார்களே, ஐயாமார்களே, வயசில் மூத்தவர்களே, பரிசுத்தவான்களே, என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு சுத்த இருதயம். அது யாரால தர முடியும்? அது உங்களால் மட்டும்தான் தர முடியும். வேறு யாராலையும் தர முடியாது. பணங்கள் கூட யார்ட்டையாவது வாங்கிக்கலாம், 2 வீலர் யார்ட்டையாவது வாங்கிக்கலாம், வீடுகள் யார்ட்டையாவது வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு நல்ல சுத்த இருதயம் இந்த உலகத்தில் எல்லா பணத்தினால வாங்கலாம் சார். ஆனால் உங்கள் உள்ளத்துக்கு கொடுக்குற அந்த மகா கேடான இருதயம் சுத்தமாக மாறுனா இயேசுநாதரை தவிர வேற ஒருத்தரால முடியாது. இயேசு ஒரு மனிதனுக்கு கொடுக்குற கல்லான இருதயத்தை எடுத்து சதையான நல்ல தேவையான இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். நான் போகிற இடத்துல ஒரு சின்ன சாட்சி சொல்வேன். எங்கள் திருச்சபைக்கு ஒரு சகோதரும் சாட்சி சொல்ல வந்தார்கள். அந்த அம்மா அவங்களுடைய மேல் சட்டையை இதுவரைக்கும் ஃபுல்லாண்டாக போட்டிருந்தாங்க. நான் ஒருவேளை இது பிரதிஷ்டை என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கப்புறம் சொன்னார்கள், பாஸ்டர், இந்த கைப்பகுதியெல்லாம் சிகரெட்டு சூடுனால் இருக்கிறதுனால நான் இப்படி மேல் சட்டை இதுவரைக்கும் நான் இப்படி போட்டிருக்கிறேன் பாஸ்டர்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரன் பயங்கரமான ஒரு சந்தேக பெருவெளி, அதனால் என்னை எப்போ பார்த்தாலும் அடிப்பான், துன்புறுத்துவான், சிகரெட்டு குடித்து அணைக்கிறது என்னுடைய முதுகில், என்னுடைய கையில் ஏகப்பட்ட கொடுமை அனுப்பிச்சு. நான் ஒரு அனாதை பிள்ளை, ஆசிரமத்திலேருந்து என்னை அவன் கல்யாணம் பண்ணான். அதனால் அவனுக்கு நான் எப்படியோ என்னை அவன் சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு இன்னொரு அஃபைர் ஆயிடுச்சு, இன்னொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அவள் சொன்னான், அவள் உனக்கு உரிமையான மனைவியாக இருக்கிறதுனால என்னால் உன்னோடு வந்து வாழ முடியாது, அவளை கொன்று அதுக்கப்புறம் நான் கூட வாழ்கிறேன்னு சொன்னான். அதனால் எப்படி கொள்ளலாம்? அவளே சொன்னான், விஷ வச்சிட்டினா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ எப்படி செஞ்சாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, தடயம் இல்லாமல் எப்படி கொலை செய்யலாம்? அவளே சொல்கிறா. பெண்கள் இருதயத்தை பார்த்தீங்களா? ஆத்தடி. அந்த அம்மாவே சொல்லிச்சு, ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது லைட்டாக தள்ளி விட்டுரு, யாரும் ஒன்று கண்டுக்க மாட்டாங்க, தவறி விழுந்துச்சு நீ சொல்லிடலாம், ட்ரெயினில் சிசிடிவி கேமரா இருக்காது பார்த்தியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ட்ரெயினில் போய் தள்ளி விடும்போது இப்படி கை இருக்கும்போது அந்த சகோதரனை ஒரு கரம் பிடித்து பின்பக்கமாக இழுத்தது. அந்த பிடித்து இழுத்தவுடன் ஒரு மின்சாரத்தை போல அவன் சரீரத்தில் பாய்ந்தவுடன் அவனுக்கு சல்லென்று வேர்த்து விட்டது. அவன் மனைவி கூப்பிட்டு உட்கார வச்சான். நான் உன்னை கேட்குறேன், தெரியாமல் சொல்லு, நான் உன்னை கொல்றது தான் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் உன்னை தள்ளி விடும்போது யாரோ என்னை பிடிச்சி இழுத்தாங்களே, யார் அது? எனக்கு யாருன்னே தெரியல, ஆனால் அதை பிடிச்சி இழுக்கும்போது சத்தியமாக ஒரு மனுஷன் இல்லை, ஏதோ ஒரு தேவக்கரம் பிடிச்சி இழுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு தெய்வத்தின் கரம் மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னான், ஆண்டவர் ரகசியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை ஆராதிக்கிறேன்னு சொன்னோன்னா அந்த வாரத்திலேயே அந்த மனுஷன்
ஆலயத்திற்கு போனான், வசனத்தை கேட்டான், ஆண்டவருக்குள்ள எழுந்தான், தேவனுக்குள்ளே வாழ்ந்தான், ஸ்நானம் எடுத்தான். அவன் இருதயம் அதுவரைக்கும் சிகரெட்டுனால சூடு வச்சு மனைவியை சந்தேகப்பட்டு என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை ஓயாமல் சொல்லி 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 பிரச்சனை பண்ணுற அந்த மனுஷனுடைய இருதயம் அன்றைக்கு தேவனுடைய நாமத்தினால மாறினது. கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க, இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. யாராவது மாற்ற முடியுமா சார்? மனுஷனுடைய புத்தியை மாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த IAS படித்த அதிகாரியால் முடியுமா ஐயா? இன்டலெக்சுவலாக இருக்கிற ஒரு ஆளை மாற்ற முடியுமா ஐயா? ஒருத்தர் கேட்டார், அது என்னங்க இயேசுநாதர் மட்டும் மனுஷனை மாற்றுறாரு, மனுஷனார் மாற்றுறாருன்னு சொல்கிறீங்களே, வேறு யாரும் மாற்ற மாட்டாங்க? மாற்ற முடியாது. ஏன்? ஒரு பொருளை உண்டாக்கினவருக்கு தான் ஒரு பொருளை மாற்றி அமைக்கும் சக்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் மனிதன் என்று பெயர் வைத்த ஜீவனுள்ள தேவன் அவர் இருக்கிறார். நீங்கள் வேணால் ஆல்வின், அனீஸ், அனீஸ், கினீஸ், கனீஸ், கினீஸ் அப்படி இப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் மனிதன் பேர் வச்சவர் ஒருத்தர் தான். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அல்லையிலாம் வரமாட்டேங்குது. மனுஷி, மனுஷன் என்று பெயர் வைத்த அற்புதமான ஜீவனுள்ள தேவன் அவர். ஆமேன்னு சொல்றீங்களா? ஒருத்தராலே மாற்ற முடியாதியா? அதனால தான் இந்த மாதிரி கன்வென்ஷன் நடத்துகிறோம். நாகர்கோவிலுக்கு இல்லாத கன்வென்ஷனா? நாகர்கோவிலுக்கு வராத பிரசங்கியாளர்களா? நீங்கள் கேட்காத பிரசங்கமா? பிரசங்கமெல்லாம் டஜன் கணக்கில் மனசில் இருக்குது, இருதயம் தான் மாற மாட்டேங்குது. எத்தனையோ தடவை பைபிள் படித்தாருன்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க, சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறார். என்ன எனக்கு மட்டும் கறி தர மாட்டேங்கிற? இத்தனை தடவை பைபிள் படிச்சியே, இந்த கறி சண்டை போடுறது நீ போக மாட்டேங்குதே. ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு பீஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் பீஸ். அந்த பீஸ் கிடைக்கலனா கூட நீங்கள் பீஸ்ஃபுல்லாக போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய மெச்சூர்டு. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் என் மெச்சூர்டு. நான் கறி இல்லை. வேதாக 1999ஆம் வருஷம் வேதாக மக்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியர் கருத்தரங்கு நடந்துச்சு எங்கள் பைபிள் காலேஜ் கேம்பஸில். கிறிஸ்தவத்தில் ரொம்ப ஃபேமஸான பிஸ்கட் என்ன பிஸ்கட்டு? அந்த பாருங்க, ஸ்டீவன் பாஸ் அழகாக சொல்லிட்டார், மேரிகோல்டு. அதுக்கு பேரே பெந்தேகோஸ்தே பிஸ்கட்னே பேர் வச்சுருக்கிறேன். நீளமாக இருக்குமா? அப்போ பிஸ்கட்டும் டீயும் கொடுத்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு பாஸ்டர் ஏண்ட வராரு, டீ இருக்குது, பிஸ்கட் காணும். பாஸ்டரையா பிஸ்கட் காணும் பாஸ்டரையா, முடிஞ்சிருச்சு. டீ இருக்குது பாஸ்டரையா அப்படி. நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லா சேட்டைகளையும் விட்டுட்டு கத்திரனை ஊழியத்துக்கு கொண்டு போய் உருவாக்கியிருக்கிறார். எங்கள் பாசன தம்பி தாழ்மையாக இருக்கணும், எடுத்து பேசக்கூடாது, உன் குரங்கு சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அனுப்பியிருக்கிறார். நானும் போய் அப்பா அமைதி எல்லாம் அடக்கி அவர் ஏண்டா டே அப்படி தான் கேட்டார். ஏண்டா டே, இதுவரைக்கும் மேரிகோல்டு இருந்தா இப்போ மேரியை காணாமா அப்படின்னு கேட்டார். திட்டினாரு பாருங்க, திட்டுன்னு. ஏன் போய் வாங்கிட்டு வர மாட்டேன்? அது ஒரு காடு, இனி போகணும் 3 கிலோமீட்டர் போகணும். என்ன திட்டினாருங்க. 3 நாளும் என்னை முறைச்சிட்டே இருந்தார். நான் நினச்சேன், ஐயோ இந்த முறை முறைக்கிறாரே, இந்த மாதிரி முறைக்கிறாரே. ஒரு 2 மேரிகோல்டு பிஸ்கெட்டுக்கு மும்பிட்டு பைபிள் படிச்சு என்ன செய்ய? இருதயத்தில் ஆமேன் காணோம். இப்போ கூட்டம் முடிஞ்ச எல்லாரும் மேரி பிஸ்கெட் வாங்கிட்டு போறீங்க போல தெரியுது, அமைதியாக உட்காந்துக்கிறத பார்த்தா. மா, மருமகளை போட்டு பாடா படுத்துறியாமா? இருதயம் என்னம்மா இருதயம்? இந்த பிள்ளைய வாழ விடாம பாடா படுத்துறியாமா? என்னம்மா இருதயம்? எம்மா அத்தைய போட்டு பாடா படுத்துறியாமா? என்னம்மா இருதயம்? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் எங்களை போட்டு நீங்க பாடா படுத்துறீங்களே, உங்க இருதயம் என்ன இருதயம் பாஸ்டர்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? இருதயம் எப்படியா இருக்கு? செம்மையா இல்லை. இயேசுநாதர் வந்தார், வீட்டை கொடுத்தார், காரை தந்தார், அதுவா சாட்சி? இல்ல, என் இருதயத்தை மாற்றினார், அதுவல்லவா சாட்சி? மாற்றப்பட்ட இருதயம் தான் பரலோகத்துக்கு போவே தவிர இன்னோவா காரு மாருதி போறாதுங்கிறது மனசுல வச்சுக்காங்க.
பால்கார வச்சிருக்கிற வண்டியை கூட வச்சிருக்கலாம், பரலோகத்துக்கு வந்துடணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. செம்மையா இருக்கா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறியே, செம்மையா இன்னைக்கு மாத்தி பாரு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நல்லவராய் வெளிப்படுவார் இந்த மைதானத்தில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மைதானத்தில், இந்த மைதானத்தில் இருதயம் எப்படி இருக்கு? ஒரு சபைக்கு போகும்போது இருதயத்தை பரிசோதிக்கிற எம்டி படித்த ஒரு டாக்டர் இருக்கிறார். அந்த பாஸ்டரையா சொன்னார், பாஸ்டர் அந்த குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னார். பார்த்தேன். அந்த சபையில் ஒரு ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உண்டு, 3 ஆராதனைகள். அந்த பிள்ளைக்கு ஒரு பர்த்டே, சர்ச்சில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு. அந்த பிள்ளை வந்து ஒரு மிட்டாய் கொடுக்குற வரைக்கும் நிற்கிறார். ஒரு மில்கி பார் சாக்லேட் ₹1. ஓபிக்கு ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க அந்த டாக்டருக்கு முன்னாடி. ஆனால் ஒரு சாக்லேட்டுக்காக நிற்கிறார். அந்த பிள்ளைக்கு பிறந்தனால நான் சாக்லேட் வாங்காமல் போயிட்டா, டாக்டராக இருந்தால் வாங்க மாட்டார்னு அந்த பிள்ளை நினச்சிடும்ல, பாஸ்டர் இருந்து வாங்கிட்டு போகிறேன். ஏன்டா என் சாக்லேட்டை டாக்டரும் வாங்கிட்டு போனாரே. இருதயம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துன்னு பாராட்டணும். இருதயம் சிலர்லாம் கருமித்தனம், ஒரு பாராட்டாது, ஒன்றும் சொல்லாது. பாஸ்டர் இந்த கன்வென்ஷன் எல்லாம் நல்லா நடத்திங்கன்னா, இந்த கன்வென்ஷன் நடத்தின பாஸ்டர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லி போனீங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு இன்னும் குஷியாயிரும்ல, இன்றைக்கி ராத்திரி போய் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்கள்ல. என்ன ஆமேனக்கான ஒரு ஆள் கருமித்தனம். சில பேர் சொல்கிறாங்க இவங்களாம் வாழ்த்தாதீங்க, வாழ்த்துனா பெருமை வந்துடும். ரோமர் 16ஆம் அதிகாரமே கிரீட்டிங் சாப்டர் தான். அதில் முதல் வாழ்த்து பெண்ணுக்கு தான். எப்படி அமைதியாக அந்த பெண்ணுங்க உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஐயா? ஆமாவா இல்லைங்களா சிஸ்டர்? பெபையால் தானே வாழ்த்துறார் அவர். எந்த காரியத்தில் உதவி வேண்டுமோ அவளுக்கு செய்யுங்க. அவள் எனக்கும் அநேகருக்கும் ஆதரவாக இருந்தாள். பெபையால்லாம் ஒளி வீசுகிறவள். ஒளி வீசினாலே சும்மாவா இருந்தா? வாழ்த்துறாரே. ஆக்கிலா பிரிஸ்கிலால மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள வாழ்த்து. கரங்களை உயர்த்தி சத்தமலையிலே சொல்லுங்க. உங்க இருதயம் நல்லா வாழ்த்துனா வயிற்றுகளுக்கு ஒரு பிள்ளை கூட துள்ளும். சிலர்லாம் வாழ்த்துன செத்துருது. சத்தமலையிலே சொல்லுங்க. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ. ஒரு கல்யாணத்துக்கு போனா அங்க 16 கூட்டு சாப்பிட்றதுக்காக ஆட்டுக்கறி வந்திருக்காங்க, பார்க்க போறது கிடையாது. ஒரு கல்யாணம் ஆகிறது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கேன்சர் சுகமாகிறத விட ஒரு கல்யாணம் ஆகிறது பெரிய மெராக்கலாக இருக்குது சர்ச்சில், இல்லையா? கல்யாணத்துக்கு போறீங்க, மணமகனி மணமகளை வாழ்த்தணும். பொண்ணு சுமாராக இருக்கு, பையன் பரவாயில்ல, இதுக்கா போனோம் நம்ம வாழ்த்தவே மனசு வரலையே. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நிருபம் முடியும் போதும் பவுல் சொல்லுவார், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நமக்குள்ள மார்க்க பேதங்கள் இருக்கலாம், வாழ்த்துவதில் தவற விடக்கூடாது, வாழ்த்தணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேதி மாற்றி கொடுக்கப்படும் போது ஏன் நான் வரேன்னு சொன்னேன்? எதனால்? ஒரு ஊழியத்தை அவங்க நடத்துறது எவ்வளோ பெரிய சிரமம் தெரியுமா? சாதாரணமானது கிடையாது. நான் பயத்தோடு நிற்கிறேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண தெரியுங்க, இந்த ப்ராக்டிஸ் வந்து நிற்கல, மிகுந்த பயத்தோடு நிற்கிறேன். என் வார்த்தைகள் ஒரு மாதிரி இருந்தாலும் என் உள்ளுக்குள் ஒரு பயம் நடக்க இருக்குது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் சேர்ந்து இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்களே. கஷ்டம்தான். நைட்டு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் 3 மணி நேரம் மறுபடியும் இங்கே கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து நாளை காலைல போய் கஷ்டம்தான். ஆனால் இவ்வளோ அதை விட இந்த ஊழியங்களை ஒழுங்கு பண்ணி செய்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதோட நானும் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டா எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சந்தோஷம். கரங்களை உயர்த்தி சத்தமாவேன்னு சொல்வீங்களா? இருதயத்தில் நல்ல வாழ்த்துங்க. குறுகிய வாழ்க்கை, என்னைக்கு நம்முடைய ஜீவன் போக போகுதுன்னு தெரியல. இருதயத்தில் கசப்புலையும் பாவத்திலையும் துர்க்குணத்திலையும் கட்டப்பட்டு வாழ்கிறதுக்காக இந்த வேதாகமத்தை நான் தூக்கலை. இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவை போல மாறுவதற்குத்தான் இந்த வேதாகமத்தை கர்த்தர் என் கையில் தந்திருக்கிறார். சீமோனை போல ஞானசானம் பெற்றும் கர்த்தருடைய பந்தியில் பெற்றெடுத்தோம், பலவிதமான பக்தி மார்க்கங்களை மேற்கொண்டோம். என் இருதயத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம் கஷ்டம். ஆகவேதான் என் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் தரட்டும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் ஆண்டவர் உன் பொண்ணைத்தான் நகையத்தான் கேட்காம, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அதுவும் பாதி இருதயத்தை இல்லை, முழு இருதயத்தையும் தா. அமத்சியா ராஜா
முழு இருதயத்தோடு செய்யப்படலை. யெகூ தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை நடப்பதற்கு முழு இருதயத்தோடு நடப்பதற்கு கவலைப்படலை. எசபேலை கொண்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஓட்டுவதில் பயங்கரமான ஆள், அதில் பெரிய விஷயம் இல்லை. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இருந்துச்சு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் செஞ்சோம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதுக்கு கவலைப்படாமலேயே போயிட்டே. நம்ம நிறைய விஷயத்துக்கு கவலைப்படாமே போயிட்டோம். இது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு போயிட்டோம். ஏங்க கவனிங்க, ஓட்டை எடுத்து சொறிறான் யோபு இல்லையா? என் உமிழ் நீரை என்னால் விழுங்க முடியலங்கிறார் யோபு ஐயா. மூச்சு விட முடியலங்கிறார் அவர். எப்பொழுது எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என் தாய் புழுக்கள்ங்கிறாரு இல்லையா? இந்த நிலைமையில் இருக்கும்போது இப்படி யோபுவை பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. இப்படி இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இருதயம் உத்தமம் பார்த்தீங்களா? சரீரம் உருவழிஞ்சா கூட இருதய உத்தமம் உரு அழியவே இல்லை அவனுக்கு. இன்னும் அப்படி உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இந்த சாட்சி நம்மை கவனித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆள் இருந்து வரணும். இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? ஆகவே தான் தாவீது உலகத்தை விட்டு போகும்போது சாலமோன்ட்டு சொன்னான், இங்க பார் 3200 டன் கோல்டு சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறேன், இதை நீ கவனம் வைக்காத. ஒரு கல் கீழே ஒரு தங்கத்தை வச்சு கட்டுற அளவுக்கு நகை சேர்த்துருக்கிறேன், என் சொந்த பொண்ணையும் போட்டிருக்கிறேன், சவதரிச்சு வச்சுட்டு போயிருக்கிறேன், இதெல்லாம் வைக்காத. நீ நான் ஆராதிச்ச தேவனை உத்தம இருதயத்தோடு நீ சேவிக்க வேண்டும். நகைகள் அல்ல, பணங்கள் அல்ல, கிங் ஆஃப் டேவிட் என்கிற ஒரு பெரிய பொறுப்பல்ல. இந்த தெய்வத்தை நீ உத்தம இருதயத்தோடு நீ சேவிக்க வேண்டும். அப்படி சேவித்தால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடுவார், உன்னை கைவிட மாட்டார். நீ உத்தம இருதயத்தோடு மட்டும் அவரை சேவித்துப்பார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்களா? ஆகவேதான் 2வது முறையா தீர்க்கதரிசி நினிவேக்கு அனுப்பப்படும் போது 100 வருஷம் கழிச்சு அனுப்பப்படும் போது சொல்றாரு, சொல்ல அவங்ககிட்ட, கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரே, அதனால் அவர் நல்லவர். ஏன் அவர் நல்லவர்? நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறாரே, அதனால் அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். புலம்பல் 3:25 இப்படி சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா ஐயா, நீங்க பல வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம், பல ஆவிக்குரிய திருச்சபையில அங்கத்தினர்களாக நீங்கள் வாழலாம். ஆனா தேவனை தேடுவதில் சலிப்பு வரவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க ப்ளீஸ், என்னை கவனிங்கள். தேவனை தேடுவதில் சலிப்பு, உபவாசம் போறேன், ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன், பைபிள் ஸ்டடி போறேன், கூட்டம் போறேன், சலிப்பு இல்லை, சலிப்பு இல்லை, போய்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் தெய்வத்தை எனக்கு கிடைக்கும் சமயங்களில், எனக்கு ஏற்படும் சமயங்களில் சுணக்கம் காட்டல, தேடிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி நான் தேடுகிற எனக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம தேடுதல்லாம், சில பேர் 3 மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் 4 மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்கள 4 மணிக்கு மேலே எங்கே பார்க்கலாம்? முழங்கால ஜபாரியில் பார்க்கலாம். வயது விருத்தாப்பியம் ஆனால் கூட முழங்கால் படியிட அவங்க சரீரம் எலும்புகள் மறுத்தால் கூட படுத்தாவது கர்த்தரோடு உறவு கொண்டிருப்பார்களே தவிர ஒரு நாளும் தெய்வத்தை தேடுவதில் தங்கள் வாழ்க்கையில் சுணக்கம் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். காரணம், அவங்களுக்கு தெரியும், நான் தெய்வத்தை தேட 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 அவர் எனக்கு தீமையானவராய் அல்ல, நன்மையாய் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்.
இந்த ராத்திரி எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்கிறேன். ஆண்டவரை தேடுவதில் ஒரு சலிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த ராத்திரி இன்னும் நீ தெய்வத்தை தேடு. ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும் என்று இருதயத்தில் பல நாட்களாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அது நடக்க வேண்டும் என்றால் அது மந்திரத்தினால் மாங்காய் பழிக்காது. உன் தெய்வத்தேடினால் அது நிச்சயம் பழிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தன் முழங்கால் பழித்து தன் தேவனை நோக்கி பார்க்கிற எவனையும் சிங்கங்களோ அக்கினி சூளைகளோ அது சேதப்படுத்தவே படுத்தாது. அது அவர்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. ஆண்டவரை தேடுகிற எல்லாருக்கும் சிங்கத்தின் நடுவிலும் கர்த்தர் நல்லவர், தீச்சூளை நடுவிலும் கர்த்தர் நல்லவர், கப்பற் பிரயாணத்திலும் கர்த்தர் நல்லவர், கள்ள சகோதரர் நடுவிலும் கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நீ தெய்வத்தை தேடுவதை நிறுத்தாத. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தெய்வத்தை தேடுவதற்கு சுகரை காரணம் காட்டாத, பிரஷரை காரணம் காட்டாத, வயசை காரணம் காட்டாத, என்னால் முடியாதுன்னு சொல்லாத. எல்லா நிலைமையிலும் இந்த தெய்வத்தை தரமா தேடுவதற்கு ஒரு நேரத்தை இந்த முதல் நாள் கன்வென்ஷனில் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டால் இந்த வருஷம் முடியும் போது கர்த்தர் நல்லவராய் உங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், தனிப்பட்ட காரியத்தில் தெய்வம் நிச்சயம் வெளிப்பட்டிருப்பார். தம்மை தேடுகிற எந்த ஆத்துமாவுக்கும் தேவன் தீமையானவர் அல்ல, கர்த்தர் நல்லவர். பிரசங்கத்தை முடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் போது 6 மாத காலங்கள் கிறிஸ்தவ விரோதிகளால் ஆலயம் நின்று விட்டது. 9 பெட்டிஷன் போட்டார்கள், என்னென்னமோ செய்தார்கள். அப்படி போலீஸ் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி வரும்போது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட ஒரு ஏட்டையா வந்தார் எங்கள் சர்ச். நான் ரொம்ப சோகத்தோட அந்த சென்ட்ரிங்லாம் போடாமல் இருக்குது, சோகத்தோட அந்த கட்டடத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். அவர் வந்தார் பிளட்டில். சார் நீங்கள் யார், பெரிய கொத்தனாரான்னு கேட்டார். ஏன்னா என் டிசைன் அப்படி இருந்துச்சு. பாஸ்டர் எப்படி கேட்டார், பெரிய கொத்தனாரா? இல்லை இல்லை, நான் தான் இந்த சர்ச்சு கட்டுற பாஸ்டர். அப்படியா சார்? ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்லை இத்தனை பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, சார் இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டிடுவீங்க சார். இது அவர் பாஸ்டர், இது கும்பாபிஷேகம் நடக்கு சார். அவருக்கு பிரதர்சனம் தெரியல, இது கும்பாபிஷேகம் சார். ஏசுநாதர் என்ன சார் அவ்வளோ கெட்டவரா? நான் ஒரு ஐயப்பன் பக்தன் சார். என் போலீஸ் உத்தியோகத்தில் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி இதை தாண்டி அங்கே போகணும். இந்த மாதிரி ஆலயத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே உண்மை எனக்கு தெரியாதே, நான் வேற ஒரு சாமி கும்பிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன் சார். என்ன நினச்சி ஜெபம் பண்ணிட்டு போனேனோ அது 2ஆவது நாளில் அந்த சிக்கலே இல்லை சார். ஆண்டவர் அந்த சிக்கலெல்லாம் மாற்றிட்டாரு. அப்போ அந்த மாலை போட்டிருக்கிற போலீஸார் சொன்னார், சார் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிற எனக்கு எம்புட்டு நன்மை செய்யும்போது இந்த இயேசுநாதருக்கே தொண்டு சேர உங்களை கைவிட்டு வரா சார்னா இருப்பாருங்க. தீர்க்கதரிசன சொல்லாத கிரிய இந்த மாலை போட்டிருக்கிற மனுஷன் தேவனுடைய வார்த்தை மாலை போட்டிருக்கிற மூலமாக கூட வரும். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு நான் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவன் சொல்லிட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆலயத்தை கட்டணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து திறந்து வச்சார். ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு அந்த போலீஸ் என் கண்மடி வந்து போயிட்டே இருந்தார். ஏசுனா சார் அவ்வளோ கெட்டவரா? எனக்கே அவர் நன்மை செஞ்சிருக்கும் போது உங்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் போவாரா சார்? அந்த ஒரு வார்த்தை இன்னும் எத்தனையோ தேவன் அறியாதவங்க இருதயத்தில் கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்பது தான் முக்கியம். அவங்க பிரஸ்டேஜ் ப்ராப்ளத்தினால, உயர்ந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறதுனால, சோசியல் அந்த பிரச்சனைனால மறைமுகமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இப்போ மட்டும் அரசாங்கத்தில் எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கணும். ஒரு சின்ன சீவை மட்டும் பாஸ் ஆகிட்டோம், சர்ச்செல்லாம் பிடிக்காது. அப்புறம் மரியதாஸ் பாஸ்டே இன்னும் இறங்கி கட்டணும் சர்ச்சை. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்வீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? ஐயா நல்லவர், ஐயா எனக்கு அவர் நல்லவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது என்னது? கர்த்தர் நல்லவர். அடுத்து நாகும் ஒன்று. ஓ நீங்கள் அதிலேயே இருக்கீங்களோ? ரெண்டாவது இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. இக்கட்டு
இக்கட்டு என்றால் என்ன அர்த்தம்? அடுத்து என்னன்னு எனக்கு தெரியல, இக்கட்டு. என் புத்திக்கு எட்டல, இக்கட்டு. அடுத்து என்னன்னு செய்யணும் தெரியல. இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், ஒருவேளை இப்படி ஒரு கலங்கின இருதயத்தோடு இந்த ராத்திரி நீங்க வந்திருந்தா, அடுத்து என்ன செய்யணும் தெரியல ஐயா அப்படின்னு ஒரு கலங்கின இருதயத்தோடு வந்தா, இந்த ராத்திரி 100 வருஷங்கள் நினைவேக்கு சொன்ன அதே செய்தியை இன்னைக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத இக்கட்டில் தவித்திருக்கிற உங்களுக்கு அவர் அரணான கோட்டை, அரணான கோட்டை, அரணான கோட்டை, அரணாயிருப்பார். குழம்புறீங்களா? ஏதோ சில நெருக்கடிகள் உங்கள் இருதயத்தை பிழிகிறதா? கஷ்டப்படுறீங்களா? அது உங்க பிள்ளையை குறிச்சா இருக்கலாம், உங்க சொத்தை குறிச்சா இருக்கலாம், சில நபர்களை குறிச்சா இருக்கலாம். எனக்கு அடுத்த கட்டம் தெரியல, அப்படித்தான் ஜெபிக்கிறான் யோசபாத். இன்னது செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியவில்லை, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகவே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இக்கட்டு. அப்படி ஒரு ஜெபம் பண்ணா பாருங்க, யுத்தம் பண்ணாமலே யோசபாத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தார். மூன்றாவது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யார்? அறிந்திருக்கிற கர்த்தர். என் உணர்வுகள், உணர்ச்சிகள், இருதயத்தின் தேக்கங்கள், சிந்தைகள் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவேதான் இந்த முதல் நாள்ல இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் வேகமாக எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவநாமத்தை உயர்த்தி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யாரும் கலைஞ்சிட்டு போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். நல்ல கைத்தட்டி, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கைத்தட்டி தேவனை உயர்த்தி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், உன் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கைத்தட்டி, ஒன்று சேர்ந்து அபிஷேக நதியே, நதியே, கண்ண மூடி வேடிக்கை பார்க்காம ஆவில் நிரப்பி நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே, கலங்கிடவே வேண்டாம்,
தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கைத்தட்டி கலங்கிடவே வேண்டாம். சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. நிலைவீனங்கள் வெளியேறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே புதிய பலன் உண்டாகட்டும், புதிய கிருபை, புதிய வல்லமை உண்டாகட்டும், புதிய மகிமை உண்டாகட்டும். ஆமென். மைதானத்திலே தேவனுடைய வல்லமை அலை அலையாய், அலை அலையாய், அலை அலையாய். ஏ பல பல துடபா அத்துட போஷியாத்தட இதவல கத்துடப சத்ததி இதவல வர துடபல தியாக்கரா. அக்கின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம்,